வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஐடி விங் இருக்கும், ஒரு வார் ரூம் இருக்கும், அல்லது அவருடைய செய்திகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான விஷயங்கள் செய்வதற்காக ஒரு தனி டீமை போட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பல பேர் பல கோடிகளை அதுல முதலீடு பண்ணி அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலா இது ஒரு தொழில் கிடையாது, முதலீடு அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. ஸோ பல கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க. செலவு ஏன்னா அது கொடுத்துட்டா அவ்வளவுதான், செலவாகிட்டே இருக்கும். ஆனா அதுல இருந்து தாக்கம் என்னவா இருக்கும்னா பெருசா இருக்கும். எல்லா கட்சிக்கும் இப்படி ஆள் இருக்கும். ஆனா அதை சரியா பயன்படுத்துறவங்க சில பேர், மற்றவங்களை காலி பண்றதுக்கு ட்ரை பண்றவங்க சில பேர் இருப்பாங்க. அது இப்ப நான் மாஜி ஐபிஎஸ் அண்ணாமலை ஒரு வார் ரூம் வச்சிருந்தாரு. அவர் பாஜக தலைவராக இருக்கும்போது அவரை குறித்து எவனும் தப்பா சொல்லக்கூடாது. அவருக்கு பிடிக்காத ஆளுங்களை ஹனி ட்ராப் பண்ணி காலி பண்றது, வீடியோ ஆபாச வீடியோக்களை கைப்பற்றுறது, அதை வச்சு அவங்கள கட்சியை விட்டு தூக்குறது, மணியாட்டின வீடியோலாம் அப்படிதான் வெளியில வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பல ஏடகுடமான வேலைகள் செய்யறதுக்கும் அந்த வார் ரூமை பயன்படுத்துவாரு. ஆபாச அர்ச்சனைகள் பண்றதுக்கும் வார் ரூம் யூஸ் பண்ணுவாரு. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஏன் இது நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப சோசியல் மீடியா அதிகமாயிடுச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னா யாரும் முன்னாடிலாம் ஒரு செய்தி வரும், அது பத்திரிகையில வரும், பத்திரிகை வாங்கி படிச்சு தெரிஞ்சுப்போம், இல்ல டிவியில சொல்லுவாங்க, இல்ல ரேடியோல கேட்போம். ஆனா இப்ப அப்படி இல்லை. கையடக்கமா தொலைபேசி வந்துருச்சு, செல்போன் வந்துருச்சு, அதுலயே எல்லாத்தையும் ரீல்ஸா பாத்துக்கிறோம். நம்ம செய்திகளா வந்துருச்சு, வெப்சைட் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, இன்னும் ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் சோசியல் சமூக வலைதளங்கள் மூலமா தான் எல்லா கருத்துக்களும் பகிரப்படுது. அந்த அடிப்படையில எல்லாமே பல கோடிகளை செலவு பண்ணிட்டே இருக்காங்க. சோ இப்ப நம்ம திமுகவுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, பெண் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. அப்புறம் அதிமுகவுக்கு எடப்பாடியோட மகன் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அவரு ஒரு பக்கம் தனியா ஒரு டீம் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நாம் தமிழருக்கு சொல்ல வேண்டியதில்லை, நிறைய தம்பிமார்கள் அதுதான் வேலையாவே செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஏகப்பட்ட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சிருக்காங்க, அதுல எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அவர் என்ன பொய் சொன்னாலும் அது உண்மைன்னு நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அது மாதிரி. அப்புறம் விஜய்க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வேலை செய்யறாங்க. அது ஒருத்தர் என் தம்பி ஜெகதீஷ். அவன் ரூட்னு ஒரு அமைப்பு, ரூட் போட்டு கொடுக்கறது வேலை. இன்ஸ்டா இன்ஃபுளுயன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ஒரு மியூசிக்கை போட்டு விஜய் ஒரு ஆபத் பாந்தவன், பெரிய கடவுள், இந்த சமூகத்தையே மாத்தி புரட்டி போட வந்த பெரிய ரட்சகன் அப்படின்னு சொல்லி சீனை போடுறதுக்கு அவரு ரூட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் மாற்றம் முன்னேற்றம்னு அன்புமணியை இழுத்து தெருவில் விட்டு அங்க கட்சியை ஓட விட்டுட்டு அவர் தப்பிச்சு வெளியில வந்துட்டார். அந்த மாற்ற முன்னேற்றம் வேலை பார்த்த அந்த நபர் தான் ஜான் ஆரோக்கியசாமி. அவர் வியூக வகுப்பாளர். இந்த வியூக வகுப்பாளர் நாடு முழுக்க எல்லா கட்சியிலும் இப்ப 7.5 கூட்டிட்டு இருக்காங்க. இவங்க இல்லாத கட்சியே இல்ல போல இருக்கு. ஆனா இவங்களால எதனா பிரயோஜனம் இருக்கானா? ஒரு ஆணியம் கொடுங்க முடியாது. ஏன்னா மக்கள் தான் தீர்மானிப்பாங்க யாரையுமே. உனக்கு பதவி கொடுக்கலாமா வேணாமா, உன்னை ஜெயிக்க வைக்கலாமா வேணாமான்றத வியூக வகுப்பாளர் சொல்லி நடக்க போறது இல்ல. எல்லாரும் சரியா இருக்கும்போது அது அவங்களுக்கு பயன்படும். அவங்க ரூட் போட்டு கொடுக்கறதுல அது யூஸா இருக்கும். ஸோ அந்த ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பக்கம் தனியா விஜய்க்கு வேலை பார்க்கிறாரு. இதெல்லாம் இல்லாம பல கோடி ரூபாய் மாமனார் கிட்ட இருந்து கிடைத்த காம்பன்சேஷன்ல கிடைத்த பல கோடி ரூபாயில இருந்து சில கோடிகளை சில 100 கோடிகளை இறக்கி வேலை பார்க்கறது ஆதவோட வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஒரு அமைப்பு. ஸோ விஜய்க்கு மட்டும் 3 பேர் வேலை செய்யறாங்க. இப்படி எல்லா கட்சிக்கும் ஆள் இருக்குது, பாஜக ஆள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆள் இருக்குங்க. நம்ம பேச போற விஷயம் மற்ற கட்சிகள் பத்தி இல்லை. இப்ப குறிப்பா ஒரு கட்சியை பத்தி சொல்ல போறோம். அந்த கட்சியில குறிப்பா இருக்கிற அமைப்பை பத்தி சொல்ல போறோம். வழக்கமா நம்ம வீடியோ பார்க்கிற பல பேரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும், நான் பேசுற விஷயங்கள்ல நிச்சயமாக சமரசம் செய்து கொள்ளாமல் தான் இது வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் மீது ஒரு முத்திரையை குத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. பட் அந்த முத்திரை குத்துவது செல்லாது. என்னன்னா, நீங்க பெண் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. திமுகவுக்காக மாப்பிள்ள இருக்காருல சபரீசன், அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு அமைப்பு, பெண் அமைப்பு. அந்த அமைப்பு மாசம் மாசம் உங்களுக்கு பணம் கொடுக்குது. நீங்க அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க இந்த மாதிரி விஜயை தொடர்ந்து நீங்க கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. விஜயை ரொம்ப கார்னர் பண்றதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி பல பேர் நமக்கு கமெண்ட் பண்றாங்க. பல பேர் என்கிட்டமே கேட்டிருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் வட்டாரமே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்ற விஷயம் என்னன்னா, அட பாவிகளா, ஒரு பேனா கூட நான் வாங்கினதுலடா எவங்கிட்டயுமே, இதனடா புதுசா புது கதையை கரடியை விட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவேன். உண்மைதாங்க. ஒருத்தர் கிட்ட கூட ஒரு பேனா கூட வாங்காம தான் இன்னைக்கு வரைக்கும் எது தப்பா இருக்கு, மக்களுக்கு தப்பா இருக்கு அப்படின்றதுனாலதான் நம்ம விஜயை தொடர்ந்து டார்கெட் பண்றோம். ஆமா, டார்கெட் தான் பண்றோம். ஏன்னா விஜய் அரசியல்வாதியா மாறவே இல்லை. இன்னும் ரசிகர் மனநிலையிலே இருக்காரு. ரசிகர்களை தப்பா வழி நடத்துறாரு. தவறான ஒரு பாதைக்கு மக்களை கூட்டிட்டு போறாரு. மக்களை கொல்றாரு. ஒரு இடத்துல கூட்டி வச்சு நசுக்கி கொல்றாரு. அப்ப கொலகாரனுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்ன்றதுனால்தான் தொடர்ச்சியாக செய்வது தவறான அரசியல், செய்வது கலவர அரசியல், செய்வது மோசமான அரசியல், அடிப்படையில அறிவிருக்கிற அரசியல் இல்ல, தற்குறி கூட்ட அரசியல் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா இதுக்கு ஏதோ நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது இல்ல. ஓகே, ரைட். இப்ப பேச வந்த விஷயம் பெண் அமைப்பை பத்தி. அந்த பெண் நிறுவனம் இருக்குல்ல, இவங்க
பல கோடி ரூபாயை செலவழித்து திமுகவுடைய வளர்ச்சிக்கு பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் செய்யற மாதிரி, எல்லா கட்சியும் செய்யற மாதிரி இவங்க கட்சிக்கு செய்யறாங்க. இப்ப நம்ம மாமனாரையும் மச்சானையும் தானே தூக்கி விடுவாரு சபரீசன், ஊர்ல இருக்கிறவனையும் தூக்கி விடுவாரு, தப்பு இல்லையே. சோ அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு. அந்த செலவு பண்ற அந்த பெண் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பக்கம் உதயநிதியுடைய பேச்சுக்களை வெளியே கொண்டு போகுது, திமுகவுடைய புகழ் பாடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சிஎம் ஸ்டாலினுடைய புகழ் பாடிக்கிட்டு இருக்குன்றது நடந்தாலும், இன்னொரு பக்கம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் யாரையெல்லாம் எடுக்கலாம், யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம், யாருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, இந்த தொகுதியில் அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்கான வேலையை ஒரு பக்கம் செய்து. நான் இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கடந்த 2021ஆம் ஆண்டுல திமுகவுக்காக வேலை பார்த்தது ஐபேக் டீம். இந்த பாதை கூட நான் வந்து வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவெல்லாம் அப்போ அந்த இடத்துல கூட வந்து இருந்து ஏதோ ஒரு 10ஓட 11 இருந்த கேஸ், ஒரு முக்கியமான ஆள்லாம் கிடையாது. அதுல முக்கியமான ஆள் யாருன்னா பிரசாந்த் கிஷோர், பிரசாந்த் பிகேன்னு சொல்லப்படுகிற பிரசாந்த் கிஷோர். இவன் ஐபேக்னு ஒரு டீம் வச்சுட்டு வியூக வகுப்பாளரா வேலை பார்த்தான். இந்த ஏங்க போனாலும் இந்த ஏழரைகள் தொல்லை தாங்க முடியல, நீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்ச் பண்ண முடியுது, இருந்தாலும் வேற வழி இல்லை, அது வியூக வகுப்பாளர்னு சொல்லித்தானே ஆகணும். இந்த வியூக வகுப்பாளர் திமுகவை வெற்றி பெற வைக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 400-450 கோடி ரூபாய் ஃபீஸ் பேசிக்கிட்டு வந்து 21ல வேலை பார்த்தான். என்ன வேலை பார்த்தான்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 234 தொகுதிக்கு ஆள் அனுப்புறது, ஒரு டீம் அனுப்புறது. அந்த டீம் போய் அங்க போய் கட்சியில யாருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன செல்வாக்கு, இவர்கள் யார் நின்னா ஜெயிக்க முடியும், எம்எல்ஏவா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், மாவட்ட நிர்வாகம், நகர நிர்வாகம், ஒன்றியம், எதுவுமே இல்லாம ஒரு கட்சிக்காரனா மட்டும் இருப்பான், ஆனா செல்வாக்கோட இருப்பான், பணக்காரனா இருப்பான், அவன் நிறைய விஷயம் நல்லது பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவன் சீட்டு கேட்டா கொடுக்கலாமா, இப்படி பல விஷயங்களை தேர்வு செய்தார்கள். அப்படி தேர்வு செய்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து சீட்டு வழங்கப்படுச்சு. இந்த சீனியர்ஸ் விட்டுருங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட் யாரு, துரைமுருகன், பொன்முடி, ஐ பெரியசாமி, இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் விட்டுருங்க. அது இல்லாம புதியவர்கள் பல பேருக்கு கடந்த 21 தேர்தலில் சீட்டு கிடைச்சி திமுகலன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வெற்றியும் பெற்றாங்க. அதற்கு வழிவகுத்தது இந்த ஐபேக் டீம். அதை வந்து செயல்படுத்தினது வந்து பிரசாந்த் கிஷோர் என்கிற அந்த நபர். அவரை ஹையர் பண்ணது வந்து சபரீசன், மாப்பிள்ள ஸ்டாலினுடைய மாப்பிள்ள சபரீசன் தான் ஹையர் பண்ணி அந்த டீமுக்கு வேலை கொடுத்தாரு. இந்த டீம் உண்மையிலே நிறைய வேலைகள் பார்த்தாங்க. அங்கேயும் ஒன்னு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா சில விஷயங்கள் நடந்துச்சு, வசூல் பண்றாங்க, தப்பா ரிப்போர்ட் கொடுக்குறாங்கலாம் வந்தது. ஆனா அது பெருசா பிரச்சனைக்குள்ள ஆகல. அங்க ஏற்கனவே 21ல தொழில் கத்துக்கிட்டாரு, யாரும் மாப்பிள்ள வந்து தொழில் கத்துக்கிட்டாரு. ஓ, இதுதான் வியூக வகுப்பினுடைய வேலையா, அப்ப இவனை நம்ம ஹையர் பண்ணி வேலை கொடுத்து 400 கோடி ரூபாய், 200 கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு இதை வச்சு நம்மளே ஒரு டீமை செட் பண்ணிடலாம் சொல்லி பெண் அமைப்பு உருவாக்கப்படுது. அந்த நிறுவனம் அப்படிதான் உருவாச்சு. அந்த அடிப்படையில இப்ப தமிழ்நாடு முழுக்க ஆட்களை தேர்வு பண்ணிட்டு இருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, வாரம் மாசம் ரிப்போர்ட் போயிட்டே இருக்கு. இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில யார் அதிக மதிப்பெண் பெறாங்களோ அவங்களுக்கு சீட் 1, 2, 3ன்னு ஒரு 3 நபர்களை தேர்வு பண்ணி அதை வந்து தலைமை கொடுப்பாங்க. மு.க. ஸ்டாலின் வந்து அந்த டீம் அவங்க ஆலோசனை குழு வச்சுக்கிட்டு அவர் முடிவு பண்ணுவார் யாருக்கு சீட்டு கொடுக்கலாம், யாருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, அப்ப 3 பேர் வந்திருக்குப்பா, இதுல யாரப்பா சொல்லுப்பா நீங்க அப்படின்னு சொல்லி அவரு சீட்டு வழங்கலாம்னு திட்டம் இருக்கு. இந்த அடிப்படையில அங்க வந்து ரிப்போர்ட் மாசம் வாங்கிட்டே இருக்காங்க. இப்படி வாங்குற ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து சில இடங்கள்ல வந்து வெளியில, பொது வெளியில, பத்திரிகையில, யூடியூப்ல, தொலைக்காட்சியில நிறைய இடங்கள்ல வந்து திமுக அமைச்சரா இருக்கிறவங்க, மாவட்ட செயலாளர் இதெல்லாம் சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள்லாம் வருது. திடீர்னு கல்லெடுத்து அடிக்கிறான் ஒரு குறும்பு, ஒரு அமைச்சர்னு சொல்லிக்கிறாரு, திடீர்னு பார்த்தா கட்சிக்காரன் மேல கல்ல வீசுறாரு, சேர் எடுத்து அடிக்கிறாரு, என்னென்னமோ பண்றாரு. அவன் பையனால அங்க பெரிய கெட்ட பேர் அந்த தொகுதியில, சென்னையை ஒட்டி இருக்கிற ஒரு தொகுதி அது. சோ அந்த தொகுதியில இருக்கிற அந்த அமைச்சருக்கு ஏற்கனவே அமைச்சரை புடிங்கிட்டாங்க, அமைச்சர் பதவியெல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பி மறுபடியும் அவங்க பையனால ஏகப்பட்ட ஏழ்ரை, என்ன கையில காலில் விழுந்தாருன்னு தெரியல, என்ன ஏதுன்னு தெரியல, திரும்பி மீண்டும் அவருக்கு வேற ஒரு இலாக்கா வந்து அமைச்சருக்கு ஒதுக்கப்படுச்சு. அவரெல்லாம் இப்ப ரொம்ப மைனஸ்ல இருக்காரு, தொகுதியில நின்னா ஜெயிக்க மாட்டேன்ற ஒரு லெவல்ல தான் இருக்கு. ஆனா அவருக்கு ரிப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா வருது. அவர் மாதிரி பல இடங்கள்ல வந்து பல பேர் மீது நிறைய குற்றச்சாட்டு இருக்கு, நிறைய புகார்கள் தலைமைக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவர்களுக்கு மீதெல்லாம் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பாசிட்டிவா, இவர் நின்ன உடனே அப்படியே ஜெயிச்சிருவாரு, எதிர்கட்சியே இவர் வந்து கண்டு பயப்படுது, நடுங்குதுன்ற மாதிரி சீனை போட்டுன்னு ரிப்போர்ட் வருது. ஒன்னும் புரியவே இல்லை இங்க இருக்கிற அந்த பெண் நிறுவனத்தை சேர்ந்த மாநிலத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு. மாப்பிள்ளைக்கும் ஒன்றும் புரியல, என்ன அது நமக்கு வேற மாதிரி ரிப்போர்ட் சொல்றான் கட்சியில இருந்து, நீங்க என்ன வேற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு அவர் தொடர்ந்து சில விஷயங்களை சந்தேகம் வந்துருச்சு. ஆமா பின்ன வராதாங்க, காக்கா வந்து கருப்பா பறக்குது அப்படின்னு சொன்னா யாரும் நம்பிடுவாங்க. ஆமாமா காக்கா கருப்பா தாங்க இருக்கும். இல்லைங்க பாத்தீங்களா பிரவுன் கலர்ல ஒரு காக்கா போகுது, சிவப்பு கலர்ல ஒரு காக்கா போகுது, பச்சையா போது பாருங்க அது காக்கையோ, அது கீழியா அப்படின்னா இல்ல அதுதான் காக்கா அப்படின்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? அந்த மாதிரி திடீர்னு ஒரு ரிப்போர்ட்டா வருது. வெள்ளை காக்கா கூட இப்போ நிறைய இடங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வெள்ளை காக்கா நான் அது உதாரணம் சொல்ல மாட்டேன், இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க நீங்க, அதனால அதை சொல்ல நான் இந்த மாதிரி கலரா வேற ரீல் விடுறீங்கல்ல. சோ இந்த மாதிரி ரீல் எல்லாம் விட ஆரம்பிச்சோன்னா சந்தேகம் வந்துருது.
இப்ப பெண் நிறுவனத்தினுடைய அந்த செயல்பாடு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இவங்க ஒரு தொகுதிக்கு ஆட்கள் அனுப்புறாங்கல்ல, அந்த தொகுதியில போற ஹெட் அவரை சுத்தி ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் அவர் அத ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி இங்க மாநிலத்துக்கு அனுப்புவாங்க. மாநிலத்துல ஒரு டீம் இருக்கு. இவங்க அதெல்லாம் கையில எடுத்து அவங்க அதை ஒரு சார்ட் போட்டு அதை எடுத்துட்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடுப்பாங்க. மாப்பிள்ளை அதை பார்த்துட்டு ஓகே இந்த வாரம் இவங்களுடைய செயல்பாடு, இந்த மாசம் இவங்க செயல்பாடு அப்படின்னு சொல்லி தரவரிசை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இது ஒரு பக்கம் தனியா ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த சந்தேகம் வலுத்த பிறகு அவரே நேரடியாக களத்துல இறங்கியிருக்காரு. சரி, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ தப்பு இருக்கு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். என்னடா சம்பந்தமே இல்லாம கூட்டத்துக்குள்ள எவனோ ஒருத்தன் உள்ள ஒளிஞ்சிருக்காண்டான்னு சொல்லி மாதிரி அவர் சந்தேக பார்வையை வெளியே காமிச்சிக்காம பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. பார்க்கும்போது சந்தேக வலயத்துல ஒரு சிலர் சிக்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கே தெரியாம அவர்களை வாட்ச் பண்ண இன்னொரு டீம் போட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சா பகீர் ரகம், அதிர்ச்சி ரகம். ஒரு ஸ்லீப்பர் செல்ல ஒருத்தன் உள்ள வந்திருக்கான். பெண் நிறுவனத்துக்குள்ள ஸ்லீப்பர் செல்லாக உள்ள வந்திருக்கான். ஸ்லீப்பர் செல்ல அனுப்பி வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? சாட்சாத் RSS அமைப்பு, நாக்பூர் அமைப்பு தான். இவங்களோட செயல்பாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கும்பல்ல இருந்து ஒருத்தன் உள்ள வந்திருக்கான்றத அதிர்ச்சி. ஆஹா, என்னடா இது தப்பு நடந்து போச்சு, எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பார்த்தா தவறான நபர்கள், அதாவது சமூகத்துல இந்த தொகுதியில தோத்து போயிடுவான்னு ஒருத்தனை தெரியும். இப்ப அவர் அமைச்சரா இருக்கலாம், இல்ல எம்எல்ஏவா இருக்கலாம், மாவட்ட செயலாளர் இருக்கலாம், இல்ல நிர்வாகியா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல இருக்கலாம். அவருக்கு செல்வாக்கு இருப்பதாக காமிச்சு ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை நம்பி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா தோத்து போயிடுவாங்க. அப்ப என்ன நடக்கும்? ஃபைனல் ஆனா திமுக தோத்து போயிடும். திமுக தோல்விக்கு பல வழிகளை, திமுக தோக்கடிக்கணும்னு பல வழிகளில் முயற்சி எடுக்குது இந்த வலதுசாரி கும்பல், பாஜக பாசிச கும்பல் பல வழிகளில் முயற்சி எடுக்குது. அதனுடைய ஒரு பகுதி இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தாவேகா தற்கொலை கும்பல். இது ஒரு டீம் தனியா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது. எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவை அவங்க கையில் எடுத்து அமித்ஷா திமுக மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்க ஒரு பக்கம் தனியா திமுகவை அழிப்பதற்காக, ஒழிப்பதற்காக அவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி போராட்டத்துல எல்லாம் திமுக மீது குற்றம் சுமத்துவார தவிர தப்பித்தவர் கூட தன் முதலாளியா இருக்கிற டெல்லி கும்பலை பத்தி பேசவே மாட்டார், வாய் திறக்க மாட்டார். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி வலதுசாரி கும்பல் எல்லா இடங்களையும் நீங்க எல்லாம் பாப்பீங்க டிபேட்லாம். நான் கூட நிறைய டிபேட்ல பேசுறவன் தான். அங்கெல்லாம் வலதுசாரி கும்பல்னு பேர்ல வர எல்லாருமே அவங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு திமுகவை தான் கடுமையா எதிர்ப்பாங்க. ஏங்க நீங்க பேச வேண்டியது இப்ப நம்ம டிபேட் அது இல்லைங்க, நாம வேற விஷயம் பேச வந்திருக்கோம்னா கூட அவனுடைய டார்கெட் என்னன்னா ட்ரிகர் சுத்தி விட்டா அப்படி கீ கொடுத்தா என்ன கடகடன்னு கொட்டோம்ல, அது மாதிரி திமுக எதிர்ப்பு மட்டும் தான் பேசுவானுங்க. சோ இந்த மாதிரி நபர்கள் இடையில தாண்டி தான் திமுகவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, கூட்டணியும் உடையாம இருக்கு. கூட்டணியை உடைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பிரவீன் மாதிரி ஒரு சில்வண்டுகள் மூலமாக, அந்த ராகுலுடைய நண்பர், அவன் ஒரு வியூக வகுப்பாளர். இந்த வியூக வகுப்பாளர் தொல்லை தாங்கலன்னு சொல்றோம்ல, இந்த வியூக வகுப்பாளரோட லட்சணம் என்னன்னா சொந்த குடும்பத்துக்குள்ளேயே சூனிய வைக்கிறது, சொந்த கட்சிக்குள்ளேயே சூனிய வைக்கிறது. கடந்த மாதிரி மயிலாடுதுறை சீட்டு கேட்டாரு, திமுக தர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இந்த லட்சணம் தெரிஞ்சு அவர் தான் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணாருன்னு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. யார் ஆடியோனா நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணாருன்னு. அது சொந்த கட்சியிலேயே சூனிய வைக்கிற கேஸ். சோ இவரு அங்க கிடைக்கல என்ன, இப்ப மயிலாப்பூர் தொகுதியை குறி வைக்கிறாரு. திமுக கண்டிப்பா சீட்டு கொடுக்காதுன்னு தெரியும். அந்த அடிப்படையில் திமுக பிச்சுட்டு போய் 20%, 25%, 50% இருக்குன்னு சொல்லி ராகுலை நம்ப வச்சுட்டு கட்சியை கூட்டு போயிட்டு கேரளாவையும் பாண்டிச்சேரியும் கணக்குல எடுக்கலாம். கேரளாவில் விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அங்க நமக்கு ஆட்சியை பிடிச்சிடலாம். பாண்டிச்சேரியிலேயே நம்ம ரசிகர்கள் நிறைய பேர் விஜய்க்கு இருக்காங்க, அங்க நமக்கு ஆட்சி மறுபடியும் பிடிச்சிடலாம்னு சொல்லி இப்படி ஏமாத்தலான்னு ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்காதுன்னு வச்சுங்களேன். அப்படி நடந்தாலும் திமுகவுக்கு நஷ்டம் இல்லை, அதான் உண்மை. திமுக இப்ப காங்கிரஸ் கைண்டி போனா திமுக தோத்து போயிட போதா, இல்ல காங்கிரஸால தான் திமுக இதுவரையும் ஜெயிச்சிருக்கா? உங்க எல்லாருக்கும் தெரியும், ஓட்டு போடுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் செல்வாக்கு யாருக்கு இருக்கு, யார் மீது யார் சவாரி பண்றா. தேசிய கட்சியா கூட இருக்கலாம் காங்கிரஸ். ஆனால் இன்னைக்கு திமுக தயவு, அங்க பார்லிமெண்ட்லயும் திமுக தயவு அங்க ராகுலுக்கு தேவை. தமிழ்நாட்டுல அவங்க தயவு வேணும். தமிழ்நாட்டுல ஒரு காங்கிரஸ் கட்சின்னு ஒண்ணு இருக்கு, உயிரோட இருக்கு, நடமாடிக்கிட்டு இருக்கு, கைய கால ஆட்டிக்கிட்டு இருக்குன்னா அதற்கு முழுக்க காரணம் திமுக தான். திமுக சார்பு இல்லாம இருந்தா ஜெயிக்கவே மாட்டாங்க. அவங்க ஜீரோ. எப்போ ஏற்கனவே கழுது தேஞ்சு கட்டரம்பாயிடுச்சு. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஒருவேளை அவங்க அந்த மாதிரி திருகல் வேலை பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா திமுக அவங்களை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். பூட்டின கேட்டு, அதாவது கூட்டணி கேட்டு பூட்டிட்டோம்னு திமுக சொல்லிருச்சு. ஆனாலும் பூட்டை ஆட்டிட்டு இருக்காங்க பல பேர் கேட்ல நின்று. ஐயா எங்களை உள்ள விடுங்க, எங்களை திறந்து விடுங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் தேமுதிக, இன்னொரு பக்கம் சில கட்சிகளும் அப்படியே ரெடியா நிக்குது உள்ள வர்றதுக்கு. அவங்க கேட்டை பூட்டை ஆட்டிட்டே இருக்காங்க. கேட்டை ஆட்ட வேண்டாம்னு சொன்ன பிறகு கூட ஆட்டுற ஆட்களை என்ன செய்ய முடியும்? சரி, ரைட், ஓகே. இப்ப காங்கிரஸை தூக்கி போட்டாலும் கவலை இல்லை, வெளியே போனாலும் கவலை இல்லை. இவங்களா வெளியே போவோம், அவங்களா வெளியே போயிட்டா திமுக கப்பா நாங்களா அமிச்சோம், நீங்களா போனீங்க, போய் சேருங்க எங்கிடாதுன்னு. ஆனா 96 நிலைமை திரும்பி வரும். திமுக விரும்புகிற காங்கிரஸ்காரங்க தனியா காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு இங்க நிப்பாங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. தமாக எப்படி உருவாச்சு தமிழ் மாநில காங்கிரஸ்?
இப்படிதான் உருவாச்சு. திமுகவோட தான் கூட்டணி வைக்கணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணாங்க. கருணாநிதியோட தான் கூட்டணி சேரணும்னாங்க. ஆனா இல்ல நான் ஜெயலலிதாவோட தான் போகணும்னு போனாங்க. ரெண்டா உடஞ்சது காங்கிரஸ். ஆனா வெற்றி பெற்றது யாரு? திமுகவோட யார் சேர்ந்த காங்கிரஸோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. தமாக தான் வெற்றி பெற்றுச்சு. மூப்பனார் தலைமையில இருந்த டீம் தான் ஜெயிச்சாங்க. சோ அந்த அடிப்படையில தான் ஒருவேளை அப்படி பிச்சுக்கிட்டு போனது தான் நடக்கும். இது ரைட், ஓகே. இப்ப இந்த பெண் அமைப்புக்கு வந்துரும். இந்த அமைப்புல இவர் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா? வாட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒருத்தருடைய நடவடிக்கை, அவரை சுத்தி இருக்கிற ஆட்களோட நடவடிக்கை தப்பா தெரியுது. ரொம்ப க்ளோஸ் வாட்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 2 திருட்டு வேலை பண்றாரு. ஒண்ணு, தொகுதிக்குள்ள போய் இருக்கிற நபர்கள் இருக்கா, இவர் கட்டுப்பாட்டுல இருக்கா, இவர் மாநில நிர்வாகியா இங்க உட்கார்ந்துருக்காரு. இவருடைய ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு சொல்லிடுறது, நீ வந்து அங்க போய் இவங்க வராங்க, உன்னை பத்தி ரிப்போர்ட் எடுக்க தான் வராங்க, இவங்களை சரியா கவனிச்சு அனுப்பிடு, இவங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க, நான் உங்களுக்கு நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சம்பந்தப்பட்ட கேண்டிடேட் கிட்டயோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்டயோ சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகிட்டயோ ஒரு விஷயத்த சொல்லிடுது. அவன் வர ஆட்களை குளிப்பாட்டி அவனுக்கு தேவையான சலுகை எல்லாம் செஞ்சு ஏகப்பட்ட விஷயத்த கொடுத்து அப்படியே அனுப்பி விட்டு அவன் இந்த ரிப்போர்ட்டை இங்க கொடுக்கறது. இது ஒரு வகை திருட்டு வேலை. இன்னொரு வேலை, தப்பான நபர்களை அடையாளம் காட்டுறது. நல்லவன், இவன் ஜெயிச்சிருவான், இவனுக்கு செல்வாக்கு இருக்கு, இவன் வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்னு தப்பான நபரை திமுக அடையாளம் காட்டுறது. 2 திருட்டு வேலையும் இப்போ மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆஹா, ஓ இப்படித்தான் ரிப்போர்ட் வந்திருக்காங்க. ஏன்னா வந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது வெளியில வர்ற விஷயத்துக்கும் இவங்க ரிப்போர்ட்டுக்கும் முரண் இருக்குது கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சமீபத்துல உடனே இதை கண்டுபிடிச்சு உடனடியாக அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. அவருடைய செல்வாக்க முதல்ல குறைக்கிறாங்க. ரிப்போர்ட்லாம் நீ கொடுக்குவானா, நீ புடுங்கினது பூரா தேவையில்லாத ஆணி, நீ பேசாம இருன்னு அவர் அப்படியே உட்கார வச்சுட்டு அவர் கீழே ரிப்போர்ட் பண்ண ஆட்கள் எல்லாரையுமே தூக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வேலையெல்லாம் ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு எந்த வேலையும் கொடுக்காம திடீர்னு ஒரு நாள் ஜூம் மீட்டிங், நேர்ல கூட கூப்பிட்டு பேசல, லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்காரு சபரீசன். அப்படிதான் நம்ம நினைக்க தோணுது. ஜூம் மீட்டிங் கூப்பிட்டு ஜூம்ல மீட்டிங் போட்டு எல்லா மாநில நிர்வாகி வாங்கடா, அதுக்குள்ள எல்லாம் அட்டண்டன்ஸ் போடுங்க, எவன் ரிப்போர்ட் கொடுத்தானா அவங்களாம் உள்ளவான்னு சொன்னமோ இந்த ஸ்லீப்பர் செல்லும் அங்க உட்காருது. ஏன்னா இது மாநிலத்துல பொறுப்புல இருக்குல்ல, இதுவும் உட்கார்ந்துருக்கு. எல்லாம் மீட்டிங்ல பேசும்போது வேற எதுவும் பெரிய பிரச்சனை பரபரப்பாலாம் எதுவும் நடக்கவே இல்லையா. பேசின உடனே ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து நிறைய முரண் விஷயங்கள்லாம் வந்திருக்கு, தப்பா ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. அந்த அடிப்படையில இனிமே வந்து நம்முடைய பெண் அமைப்புக்கும் இந்த நபருக்கும் தொடர்பில்லை, இவர் வந்து இன்றிலிருந்து இந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படுறார், நீங்க யாரும் அவருக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த நபரை அந்த ஜூம் மீட்டிங்ல தூக்கி விட்டுட்டு மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டார். இந்த எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. திருப்பி விளக்கம் கொடுக்கறது, விளக்கெண்ணெய் கொடுக்கறது, வெள்ளை பூண்டு கொடுக்கறதெல்லாம் கிடையாது. போதும் நீ பார்த்த வேலை, நீ கிளம்பு அப்படின்னு அவரு அந்த நபருக்கு ஷாக்கு. ஆனா அதோட சேர்ந்து அப்பா இதோட விட்டாங்கன்னு ஓடி போயிட்டாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவர் வந்து சுருட்டிய தொகை, இப்படி வந்து நிறைய உனக்கு நல்லது பண்றேன்னு சம்பாதித்த தொகை இத்தனை மாதங்கள்ல 80 கோடியை தாண்டும்னு சொல்றாங்க. எவ்வளவு ஷாக்கா இருக்குல்ல, பயங்கர ஷாக் இல்ல? ஆமாங்க, இவங்களே பல கோடியை செலவு பண்ணி தான் வந்து அந்த அமைப்பை நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நீ ஆட்கள்கிட்ட போய் உனக்கு இந்த வாட்டி சீட்டு கன்ஃபார்ம், நான் கொடுத்த ரிப்போர்ட் தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சீனை போட்டு கட்சிக்காரங்கிட்டே உள்ளடி வேலை பார்த்து ஸ்லீப்பர் செல் இந்த சம்பாதித்த தொகை மட்டும் 80 கோடியை தாண்டும்ன்றாங்க. எவ்வளவு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் இல்ல? ஆனா அவர் மீது இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. அவர் ஸ்லீப்பர் செல் தான் என்பதை கண்டுபிடிச்ச உடனே அதிர்ச்சியில் உறைந்து போன சபரீசன், இனிமே நேரடியா நம்மளே களத்துல இறங்குவோம், நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட ரிப்போர்ட் கொண்டு வாங்க, இந்த மாதிரி இடையில ஒரு ஆளே தேவையில்லை, நீ நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரடியா களத்துக்குள்ள வந்துட்டாரு. அதன் அடிப்படையில தான் நிறைய விஷயங்கள் இப்போது மாற்றங்களை சந்தித்திருக்கிறது பெண் அமைப்பு அப்படின்றாங்க. நிஜமாதாங்க. சோ பெண் அமைப்பு குறித்துதான இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்பதனால், அதே நேரத்துல அந்த ஸ்லீப்பர் செல் யார் என்று பெயர் தெரிந்தாலும் நான் வெளியிட விரும்பவில்லை. ஏன்னா அவன் ஸ்லீப்பர் செல்லுன்னு தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு தெரியும் நம்மளை துரத்தி விட்டாங்கன்னு தெரியும், அதையே என் வாயில நான் சொல்லுவானே, ஓகேங்களா? அவனோடு சேர்ந்து 2 பேர். இதுல என்னன்னா, எனக்கு அந்த பேர்ல ஒரு 3 பேரை தூக்கி விட்டாங்க. 3 பேர்ல ஒருத்தன் பேரை கேட்டவொன்னு ஷாக் ஆயிட்டான், அப்படியே உச்சகட்ட ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் பேர் என்ன தெரியுமாங்க? அன்பு நிதியாங்க. செம்ம ஷாக் ஆயிட்டேன் நானு. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அவன் ஏதோ பெரிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவனுக்கு அப்படி பேர் வச்சிருப்பாங்க போல இருக்கு. பேர் வந்து உன்னை காப்பாத்தல தம்பி, நீ சேர்க்கை சரியில்லாம சேர்ந்தல்ல கூட்டம், அதுதான் சரியில்லை. சோ அதனால ஒரு பெரிய களை எடுப்பு விஷயத்தை பெண் நிறுவனத்துல எடுத்திருக்காங்க. இப்ப நேரடி கட்டுப்பாட்டுல பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. அப்ப பாருங்களேன், இந்த மாதிரி தப்பான நபர்கள். ஏன் இத சொல்ல வரேன் அப்படின்னா, திமுகவை அழிப்பதற்காக பல வழிகளில் முயற்சி எடுக்கிறாங்க. எப்படியாவது திமுகவை பலவீனப்படுத்திடணும். ஏன்னா இந்த திமுக மட்டும்தான் நாடு முழுக்க இருக்கிற எல்லா இடங்களை விட தமிழ்நாட்டுல மட்டும்தான் பாஜக பாசிச கும்பல் கால் பதிக்க முடியாம தடுக்கிற அரணாக தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்திட்டு இருக்கு.
அடிமையா நம்மளை வந்து வைக்க முடியாத அளவுக்கு நம்மளை அடிமையாத்தனமா 4 வருஷம் வச்சு எடப்பாடி ஆட்சி நடத்தினார்ல, அப்படிலாம் இல்லாத நம்ம வந்து நம்ம சுதந்திரமா நம்மோட வேலையை செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ இப்படி சொன்னோம்னு வச்சுங்களேன், ஆஹா இவர் ஊப்பிடா இவன் 200 ரூபாய் ஊப்பின்னு கூட இப்ப நம்மள சொல்றது இல்லைங்க. பெண்ணுகிட்ட மாசமா துட்டு வாங்குறேன்னு சொல்றான் பாருங்க. அதனாலதான் இந்த தகவலை ஒரு முறைக்கு 4 முறை உறுதிப்படுத்திக்கிட்டு இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்றத. ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்தோம்னா இந்த செய்தியை சொல்லுவோமா? இந்த செய்தியை சொல்வதற்கான விஷயங்கள் நம்ம வந்து முன்னெடுப்போமா? ஆக நம்ம யார்கிட்டையும் சமரசம் செய்து கொள்வதில்லை. ஆனால் தவறு எந்த பக்கம் இருந்து நம்ம கவனத்திற்கு வந்தால் அது செய்தியாக மாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால், செய்தியாக மக்களுக்கு அது பிரயோஜனப்படும்னு சொன்னா அந்த செய்தி கண்டிப்பாக நம்முடைய தளத்துல வெளியிடப்படும். நாம பேசுவோம், யாரா இருந்தாலும். அதுதான் ஏன் விஜயை தொடர்ந்து நம்ம வந்து கார்னர் பண்றோம்ன்றதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டேன் விளக்கத்தை. சோ வேறு ஒரு சந்தர்ப்பத்துல வேறு ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த சேனலை பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவும் அன்பும் தான் இந்த சேனலை வழிநடத்தும், என்ன அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.